இன்னைக்கு அட்டகாசமான டேஸ்ட்ல பச்சை பயிறு குழம்பு செய்வோமா? இது ரொம்பவே ஹெல்தியான குழம்புங்க. வாரத்துல ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு சாப்பிட்டுருங்க. செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சை பயிர நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்சேன். மறுநாள் பார்த்தா நல்லாவே ஊறி இருந்துச்சு. நான் இன்னைக்கு குக்கர்ல வேக வைக்கல. ஊற வச்ச கிண்ணத்திலேயே வேக வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லாவே இந்த மாரி சாஃப்ட்டா வெந்திருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதும் அதுல நம்ம தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை 1 to 2 மினிட்ஸ் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிங்க. ஏன்னா அப்பதான் குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டே சேர்க்கல. இப்பதான் நம்ம ஆட் பண்ண போறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வந்ததும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம 1/2 கப் வேக வச்சிருக்க பச்சை பயிரை ஆட் பண்ண போறோம். 1 கப்பே ஆட் பண்ணிக்கலாம். பட் 1/2 கப் ஆட் பண்ணீங்க அப்படின்னா குழம்பு நல்லா திக்கா நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல இருக்கட்டும். இப்போ தேங்காய், பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் 1 ஸ்பூன், கூடவே நல்ல மல்லி தழையை ஆட் பண்ணுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வைங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாசம் அப்படி இருக்கும். நல்ல சுட சுட சாதத்துல நல்லாவே குழம்ப ஊத்தி கூடவே அப்பளத்தை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட். பெஸ்ட் காம்பினேஷன் இதுக்கு அப்பளம் தான். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சூப்பரா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.